Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மடுவின் கரையில் நேற்று மாலை மதுபோதையில் காரை ஓட்டி பைக் மீது மோதிய தலைமை காவலர் தற்கொலை செய்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மதுபோதையில் நேற்று காரை ஓட்டி பைக் மீது மோதிய நிலையில் அந்த தலைமை காவலர் தற்போது தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மது போதையில் விபத்து ஏற்படுத்திய விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தரமணி தலைமை காவலர் செந்தில் தற்கொலை செய்துவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தரமணி காவல் நிலையத்தில தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தவர் செந்தில். இவர் சாதாரண உடையில நேற்று, அதாவது அந்த மஃப்டியை மாத்திக்கொண்டு கிண்டி மடுவாங்கர மேம்பாலம் மீது கார் அதிவேகமாக சென்றிருக்கிறார். அந்த அவர் அதிவேகமாக சென்ற போது அவருக்கு எதிரே மற்றும் அது மட்டும் அருகாமையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுல ஒருவர் பாலத்தின் மேலிருந்து கீழே விழுந்து கை கால்கள் முறிவு ஏற்பட்டு கால்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த நபர் பொதுமக்களை மீட்டு அந்த நபரை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அதன் பிறகு இந்த தலைமை காவலர் அங்கு தப்பித்து ஓடிவிடுகிறார். அவரை விரட்டி பிடித்திருக்கிறார்கள். நிற்காமல் சென்ற தலைமை காவலரை விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்து அதன் பிறகு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் விரட்டி சென்று கத்திப்பாரா மேம்பாலம் கீழே தான் அவரை பிடித்து அதன் பிறகு கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தலைமை காவலர் மது போதையில அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரை அதிவேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமலும் சென்றிருக்கிறார். தற்போது இந்த தலைமை காவலரான செந்தில் அவர் நேற்று விபத்து ஏற்படுத்தியிருந்த காரணத்தினால அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது ரயில்வே மைதானத்துல அவர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தனக்கு தானே ஒரு பெட்ரோல் ஊற்றி கொண்டு தீ வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய உடலை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. செந்தில் அவர் செல்ஃப் இமோலேஷன் படித்தது. ஏற்கனவே அதீத மது போதையில் இருந்த காரணத்தினால விபத்தை ஏற்படுத்தினார். அதன் காரணமாக அவர் மது போதையில தான் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக தரமணி போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Taste the Daily.